விபீஷணன் வணங்கிய மச்சவதார பெருமாள். குலசேகர ஆழ்வார் முக்தி பெற்ற தலம். அரிதிலும் அரிதான அஷ்டாங்க விமானம் உள்ள திருத்தலம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அயோத்தியில ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடியுது. அந்த பட்டாபிஷேகத்திற்கு இலங்கையின் அப்போதைய அரசனான விபீஷ்ணன் போறாரு. விழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய நாடான இலங்கைக்கு திரும்பி போறாரு. அந்த சமயத்துல பெருமாளுடைய திருமேனி ஒன்னையும் தங்கூடையே எடுத்துட்டு போறாரு. போற வழியில பெருமாள் ஸ்ரீரங்கத்திலேயே பள்ளி கொள்றதுன்னு முடிவு பண்ணி திருவிளையாடல் பண்ணி அங்கேயே தங்கிடுறாரு. இந்த புராண நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸ்ரீரங்கம் தலத்துல பெருமாளை வணங்கினதுக்கு அப்புறம் தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடர்றாரு விபீஷ்ணன். அப்படி போற வழியில பெருமாள் விபீஷ்ணனுக்கு மச்சவதார ரூபத்துல காட்சி கொடுத்த திருத்தலம் மன்னார்கோவில். அதனாலதான் இந்த தலம் மச்சவதாரத்தோடு தொடர்புடைய திருத்தலமா அறியப்படுது. பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்கள்ல 3 தலங்கள்ல மட்டும்தான் அஷ்டாங்க விமானம் இருக்குது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விமானம். அஷ்டாங்க விமானத்துல ஒரு முறை ஏறி இறங்கணும் அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களையும் வணங்கின பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மன்னார் கோவில்ல இருக்க இந்த கோவில் 108 திவ்ய தேசங்கள் கணக்குல வரதில்ல. ஆனா இந்த கோவில்லையும் அஷ்டாங்க விமானம் இருக்குது. இந்த கோவில்ல பெருமாள் நின்ற, இருந்த, கிடந்த நிலைகள்ல அருள் புரிகிறாரு. அதாவது தரையோடு இருக்கிற தலத்துல நின்ற திருக்கோலத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்கிறாரு. அஷ்டாங்க விமானத்துல மேலே ஏறி முதல் தலத்துக்கு போனோம் அப்படின்னா அங்க பெருமாளை அமர்ந்த நிலையில பார்க்க முடியும். அதுக்கும் மேல இருக்கிற தளத்துக்கு ஏறணும் அப்படின்னா அங்க பெருமாளை பள்ளி கொண்ட பெருமாளா பார்க்க முடியும். ஆக நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் அப்படின்னு 3 திருக்கோலத்துல பெருமாள் இந்த தலத்துல காட்சி கொடுக்கிறாரு. இதே மாதிரியான ஒரு அஷ்டாங்க விமானம் இருக்கிற திருத்தலத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது திருக்கோஷ்டியூர்ல இருக்கிற சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில். அங்க பெருமாள் 4 நிலைகள்ல காட்சி கொடுக்கிறாரு. இப்ப வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். 12 ஆழ்வார்கள்ல குலசேகர ஆழ்வாரும் ஒருவர். இவர் சேர மன்னனுடைய மகன். ஆக இவர் இளவரசர். தன்னுடைய இறுதி காலத்துல 30 ஆண்டுகள் குலசேகர ஆழ்வார் இந்த தலத்துல பெருமாளை வணங்கி அங்கேயே முக்தி அடைஞ்சிருக்காரு. இந்த கோவில் சிற்பக்கலைக்கும் பெயர் போனது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்க இசை தூண்களை கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி 12 ராசிகளுக்குரிய சின்னங்களையும் இங்க செதுக்கி வச்சிருக்காங்க. அதையும் கண்டிப்பா பார்க்கணும். கோவிலுடைய பல இடங்களிலும் விபீஷணன் வணங்குற சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த கோவில்ல அதி அற்புதமான கல் சங்கிலிகளை பார்க்க முடியும். பாறையிலேயே சங்கிலி பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு கடினம்ங்கிறது அங்க போய் பார்க்கும்போதுதான் ரொம்ப தெளிவா நமக்கு புரியும். இந்த கோவில்ல இருக்கிற தொண்டு பாதை அப்படிங்கிற பகுதி மிகவும் பிரபலமானது. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் அது வழியில பெருமாளை வணங்குறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில இருக்குது. இந்த கோவில வேத நாராயண பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமாள் இங்க 3 நிலைகள்ல இருக்கிறதுனால அவருக்கு வெவ்வேறு பெயர்களும் இருக்குது. இந்த கோவில் 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டு காலத்துல கட்டப்பட்டது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ராஜேந்திர சோழனுடைய காலத்துல கட்டப்பட்டது. அவர் இந்த கோவிலுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரு. அவருடைய காலத்துல இந்த இடத்துக்கு ராஜேந்திர விண்ணகரம் அப்படிங்கிற பேரும் இருந்திருக்கு. குறிப்பா யார் கட்டினாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சேர மன்னன் தான் கட்டியிருக்காரு. அவருடைய பேரு ராஜசிம்மன். ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்துல இவரு சோழர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்திருக்காரு. கல்வெட்டுகள்ல முதலாம் ராஜேந்திர சோழனின் 24வது ஆட்சி காலத்துல இந்த கோவில் கட்டப்பட்டதா பொறிக்கப்பட்டிருக்கு. சோழர்கள், சேரர்கள் மட்டும் இல்லாம பாண்டிய மன்னர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த நாயக்க மன்னர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்ததாதான் இப்ப இருக்க கோவிலை நம்ம பாக்குறோம்.
சுதையினால் ஆனவர். இவருக்கு வேத நாராயண பெருமாள் அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஏன்னா வேதங்களை காத்தவர். மச்சவதாரத்துடைய நோக்கமே அதுதான். உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலர், தாயார் ஸ்ரீதேவி பூதேவி. தலமரம் பலாமரம். ஆதி காலத்துல இந்த இடம் பலாமரங்கள் நிறைந்த காடாதான் இருந்திருக்குது. தீர்த்தம் பிருகு தீர்த்தம். ஆகமம் வைகானசம். இந்த ஊருடைய புராண பெயர் வேதபுரி. தொடர்ந்து மச்சவதாரம் தொடர்பான தலங்களை பார்த்துட்டு வரோம். இதே தொடர்ச்சியில அடுத்த வாரம் இன்னொரு தலத்தை பார்க்க போறோம். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.